ஹாய்மா, இதை பாருங்கடா. துவரம்பருப்பு, பச்சரிசி நொய், பச்சரிசி உப்புமா ரெண்டும் கலந்து. இதை பாருங்கள், துவரம்பருப்பு ஒரு அரை டம்ளர்னா ஒரு டம்ளர் ஹாய்மா, இதை பாருங்கடா. பச்சரிசி நொய் உப்புமான்னு சொல்லித்தரேன் பாருங்கள். ஒரு டம்ளர் பச்சரிசின்னா அரை டம்ளர் துவரம்பருப்புடா. முதல்ல துவரம்பருப்பு மிக்சியில் போட்டு பவுடர் பண்ணிவிடுங்க. அதுலேயே அந்த பச்சரிசியும் கொட்டிட்டு அரிசி ரவா மாதிரி நொய் பண்ணிவிடுங்க. ரெண்டும் மிக்ஸ் பண்ணி வச்சியாச்சு. குக்கரில் எண்ணெய் வச்சு தாளிச்சிட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலப்பருப்பு போட்டு காஞ்ச மிளகாய் கிள்ளி போட்டு கருவேப்பிலை போட்டு தாளிச்சிட்டு ஒரு டம்ளர் ரைஸுக்கு 2 டம்ளர் தண்ணி ஊற்றணும்டா. நல்ல அரிசியான ரேஷன் அரிசியான ஒரே ஒரு டம்ளர் தான் ஊற்றுறோம். ஓகேவா? அவ்வளோதான். தண்ணி ஊற்றி இதை பாருங்கள் கொதிச்சது. இதில் சால்ட்டு போட்டுட்டு அதுக்கப்புறமா அதை உருண்டை கட்டாமல் இதில் போட்டு கலந்து குக்கரை மூடி வச்சுட்டு 3 விசில் ஆன உடனே ஆஃப் பண்ணிவிடுங்க. ஓகே, பாபாவுக்கு உப்புமா ரெடி பண்ணி வச்சாச்சு. ரசமும் ரெடி பண்ணி வச்சாச்சு. புரியுதுங்களா? லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அரிசி நொய் உப்புமா. ஓகே, தேங்க்யூ.